வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கிராண்டான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது இன்றைக்கி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எந்தளவுக்கு கிராண்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜரி த்ரெட்டு வச்சு தான் நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ஜரி த்ரெட், தென் செயின் ஸ்டோன், சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், தென் திலகம் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், காப்பர் கலர் 3mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் கலரில். இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு ப்ராப்பரான பீகாக் டிசைன் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி. வாங்க எப்படி போடுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகும். வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கிராண்டான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வெட்டிங் ப்ளவுஸ். ஸோ அதனால் ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். உங்களுக்கான அப்டேட் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். பிகினர்ஸாக போடுற உங்களுடைய ஆரி ஒர்க் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் வாங்க இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கஸ்டமருடைய பேக் நெக் டிசைன் மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். தென் அவங்களுக்கு ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க அவங்க நார்மலாக. பிகாஸ் வேறு ஏதாச்சும் டிசைன் போட்டோம் அப்படின்னா அந்த பீகாக் டிசைனுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு இருக்காது. அப்படிங்கிறதுக்காக அவங்க ஐடியா பண்ணி ரவுண்ட் நெக் டிசைன் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. ஸோ ரவுண்ட் நெக் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு 4 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா வந்து சுகர் பீட் 2 சுகர் பீட்ஸாக ஃபர்ஸ்ட் லைனை ஃபினிஷ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா 4mm பீட் கொடுத்துருக்கேன். இன்றைக்கானா 4mm பீட் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம பேக் நெக் டிசைன் கொண்டு வரும்போது 4mm பீட் 3mm பீட் அந்த மாதிரி பீட்ஸ் கொடுக்கும்போது சுகர் பீடை வச்சு 4 லைனாக வந்து 4 சுகர் பீடை வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து 4mm பீடோ 3mm பீடோ நம்ம கொடுப்போம். பிகாஸ் ஸ்ட்ரெச்சிங் பர்பஸ்க்காக நம்ம அந்த மாதிரி 4 சுகர் பீடை லாக் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் வழக்கம் தான். அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்லையுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் நினைக்கிறேன், கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு 4 சுகர் பீடை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து 4mm பீட் கொடுத்துருக்கேன். 4mm பீட் கொடுத்ததுக்கப்புறமா செயின் ஸ்டோனுக்கு அப்புறம் 1.5 inch கேப் விட்டு மெஷர் பண்ணியிருக்கேன். ஒரு டாட் வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. 1.5 inch வந்து டாட் வச்சதுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் நான் டாட் வச்சிடும் அந்த இடத்துலலாம் க்ளூ அப்ளை பண்ணி ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ரவுண்ட் கலரில் ரெட் கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ரவுண்ட் ரெட் கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா 3mm பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 3mm பீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை சுற்றியும் திரும்பவும் சுகர் பீட் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் ரெட் கலரில் குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன்ல, ஸோ அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ட்ரை பண்ண ஸ்பேஸை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணலை. நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அது மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், நான் ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு மூமெண்ட்ஸும் தெரியல. அந்த இடத்துல குந்தன் ஸ்டோன் ரவுண்ட் ஸ்டோனை வந்து எந்த ஒரு ஷேக்கும் இல்லை. பிகாஸ் நான் அதை ட்ரை பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அது ஷேக் ஆகும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் அப்படியே வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ரை பண்ணதுக்கப்புறம், ட்ரை பண்ணாமல் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை இன்றைக்கி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் அதே 3mm பீட் இங்கே கொடுக்குறேன்.
பாருங்கள். ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் திரும்பவும் 3mm பீட் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃப்ளார் வந்து ஒரு ஃப்ளாரும் தனித்தனியாக இருக்க மாதிரி தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளார் டிசைன் வந்து தனித்தனியாக முடித்ததுக்கப்புறமா நம்ம அது ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப கிட்ட வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள், எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல். இதில் என்ன பேட்டர்ன் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இன்கேஸ் இது உங்களுக்கு இந்த மாதிரி தூரமாக போட்டு அதை ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர்னில் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இல்லை எனக்கு கிட்ட வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நான் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு பேட்டர்னில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். தென் நம்ம எப்படி சைடில் வந்து ஒரு ஃப்ளாருக்கும் இன்னொரு ஃப்ளாருக்கும் கேப் 1.5 inch கேப் விட்டுருமோ அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கோம்ல, சுகர் பீட் 4mm பீட் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதுக்கும் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் க்ளூ வச்சு ஒரு ஸ்டோனை பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குமே ஒரு ஸ்பேஸ் வந்து எல்லா இடத்துக்கும் அது பேஸ்ட் பண்ணுறோன்றதால ஈக்குவலான ஸ்பேஸில் பேஸ்ட் பண்ணால் தான் வந்து அந்த டிசைன் கரெக்டாக வரும். ஸோ அதுக்குமே ஒரு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் 1 inch மெஷர்மெண்ட்டில் தான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும். இன்கேஸ் நம்ம மெஷர்மெண்ட்டே இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கேப் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து கேப் கம்மியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா அதுக்கு பெருசாக ஒன்றும் டைம் எடுக்காது மெஷர் பண்ணுறதுக்கு. அப்படிங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது 2 ஃப்ளாருக்கும் பிட்வீனில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் க்ளூ அப்ளை பண்ணி ரவுண்ட் ஸ்டோனை பேஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளாரையும் இன்னொரு ஃப்ளாரையும் தனித்தனியாக இருக்கிறத அந்த ஃப்ளாரை சுற்றி நான் காப்பர் கலரில் 3mm பீட் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், கரெக்டாக அந்த நான் பேஸ்ட் பண்ணியிருக்கலாம் அந்த இடம் வரைக்கும் கர்வ் மாதிரி கொண்டு வந்து அந்த பேஸ்ட் பண்ண இடத்துல நான் பேஸ்ட் பண்ணது தான் சென்டரு, 2 ஃப்ளாருக்கும் சென்டரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன லாக் கொடுத்து திருப்பியும் கர்வை திருப்புறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு நான் பேஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுற டென்ஷனில் வந்து இந்த ஸ்டோனை 3mm பீடை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 minutes ஆச்சு எடுத்துரும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம நடுவில் ஏதாச்சும் வேலை செய்வோம், அதனால் பிட்வீனை மறந்துடுவோம். பட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 30 seconds ஆகும். ஸோ அந்த வேலையை நம்ம முடித்து சென்டரை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக சென்டரில் கொண்டு வந்து திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க் பண்ணிட்டேன். தென் இப்போது இந்த 3mm பீடுக்கு மேலே 4mm பீட் ஒரு சுகர் பீடை வச்சு அதை சுற்றி அருவி கொட்டுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் நான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், சிமிக்கி டிசைன் அப்படி சொல்லலாம், எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். சமிக்கி டிசைனே சொல்லலாம். காதில் போடுவோம்ல கம்மல் டிசைன், அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இது இப்போ நான் கொடுத்துருக்கிறது. கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுங்கிறதால நான் இந்த டிசைன் கொடுத்துருக்கேன். தென் இப்போது ஸ்டோன் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணோம்ல, அதை சுற்றி நான் சுகர் பீட் கொடுக்குறேன். பாருங்கள், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கூட கொடுத்துருக்கலாம், பட் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சென்டர் என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணுறதுக்காக ஒரு மார்க்கிங்காக நான் அதை க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். தென் அதோடைய சென்டர் வச்சு அவுட்டர் டிசைன் முடித்ததுக்கப்புறமா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை சுற்றி நான் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போது மயில் பீகாக் டிசைன் தான் நான் போட போகிறேன். பீகாக்கை வந்து நான் வரைஞ்சிட்டேன். ஆஸ் யூஷுவல் நான் எப்பயுமே சொல்கிறது, ஒரு டிசைன் வந்து ஒன் சைட் நீங்கள் பேட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி வேணால் பேட்டர்ன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டபுள் சைடு பண்ண போகிறீங்க, 2 டிசைன் 3 டிசைன் பண்ண போகிறீங்கன்னா அதை மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான் நான் பீகாக்கை வந்து ஆல்ரெடி வரைஞ்சி அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த அவுட்டர் லைனை சுகர் பீட் 2 சுகர் பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஏன்னா நான் பீகாக்கை ஒன் சைடு மட்டும் போட போகிறதில்ல, 2 பீகாக் நான் பேக் சைடு டிசைனில் போட போகிறேன். ஸோ அதனால் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
அதுலேயும் வந்து பீகாக் டிசைன் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் நான் எப்பயுமே வந்து இந்த பீகாக் டிசைனை ஒரு டிசைன் ஒருத்தர் ஒரு மாதிரி இல்லை வேறு பீகாக்குன்றது காமன் தான். அதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. பீகாக் ரைட் சைடில் திரும்புகிற மாதிரி, லெஃப்ட் சைடில் திரும்புகிற மாதிரி, பீகாக் நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு பேட்டர்ன் பீகாக் கொடுக்கும்போது மட்டும் அது என்னமோ எனக்கு கிரேஸ். அதை மட்டும் நான் ஒரு டிசைன் கொடுத்தா கூட நான் கட் பண்ணி வச்சுக்குவேன். பிகாஸ் நெக்ஸ்ட் கஸ்டமர் இதே மாதிரி டிசைன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம மெஷர் பண்ண தேவையில்லைல்ல. ஸோ ஏன்னா பீகாக்குன்றது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை. அதை நம்ம மெஷர் பண்ணுறதே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படிங்கும்போது நம்ம கட் பண்ணி கையில் வச்சுக்கிறது பெட்டரு. இப்போ நான் பீகாக்கோட அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அந்த பீகாக்கோடைய விங்ஸ் கிட்டலாம் வந்து சின்னதாக க்ளூ அப்ளை பண்ணி செயின் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் வந்து செயின் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் இப்போ நான் கட் பண்ணி கரெக்டாக அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பீகாக்கோடைய விங்ஸை வந்து நான் இன்றைக்கி செயின் ஸ்டோன் வச்சு தான் போட்டிருக்கேன். பிகாஸ் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணும். மேலே எல்லாமே வந்து நம்ம ரவுண்ட் நெக் கொடுத்தோம். ரவுண்ட் நெக் எல்லாமே வந்து வெறும் பீடு ஒர்க் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து வெட்டிங்க்கு நைட் ரிசப்ஷனுக்கான ஒரு ப்ளவுஸ். எனக்கு தெரியாது. அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது வந்து மேலே இருக்க டிசைன் மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க, வெட்டிங்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறமா இந்த டிசைன் நான் போட்டு ஃபோட்டோ அவங்களுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா தான் அவங்க சொன்னாங்க இது வெட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்க என்ன பேட்டர்ன் கேட்குறாங்களோ அதே பேட்டர்ன் எப்போயுமே போட மாட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி தான் போடுவேன். அப்படிங்கும்போது இது வெட்டிங்க்குன்றதுக்கு எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடே இல்லை. மேலே போட்ட டிசைன் அதுக்கப்புறம் நான் தான் ஆட் பண்ணேன் இந்த பீகாக்கை. இந்த மாதிரி பீகாக்கை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸ்டோனை வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டு அவங்களுக்கு பேட்டர்ன் அனுப்பிச்சேன். அவங்க ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி நான் ஐடியா கொடுத்ததால. ஏன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, அதனால தான் நான் இதை அனுப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட இதை அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஆரி ஒர்க் அப்படிங்கிற ப்ளவுஸே இப்போ தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்களாம். ஸோ அப்படிங்கும்போது அவங்க இதை அனுப்பிச்சாங்க. எனக்கு ஐடியா சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட வந்திருக்கிறதால அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்றது தெரியாமல் நான் அவங்க கொடுத்த டிசைனை மேக் பண்ணதுக்கப்புறமா தான் சொன்னேன் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணுங்கள். அவங்க வெட்டிங் ப்ளவுஸ்னு அவங்க என்கிட்ட சொன்னதுக்கப்புறமா நான் சொன்னேன் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம அதுக்கப்புறமா இந்த ப்ரிஃபரன்ஸ்க்காக வந்தோம். உங்களுக்கே தெரியும், ஒரு டிசைன் ஐடியாவே இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டிசைன் ஆட் பண்ணுறது எந்த அளவுக்கு ரிஸ்கியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அவங்க நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு முன்னாடியே, நெக் டிசைன் போடும்போது கீழே வந்து பீகாக்காக அவங்க அந்த ரவுண்ட் நெக் ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த பீகாக்லாம் சொல்ல, சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி பீகாக் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. இந்தளவுக்கு கிராண்டாக வேணும், பீகாக் இந்த மாடலில் வேணும், இது ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக வேணும் அப்படிலாம் அவங்க ப்ரிஃபரே பண்ணல. சின்னதாக பீகாக் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சின்ன பீகாக்கை நான் கீழே போட்டுடலான்ற மாதிரி நான் தான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அவங்க மேலே இருக்க அந்த டிசைன் மட்டும்தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது பீகாக் ரெஃபரன்ஸ்க்காக கேட்கும்போது அவங்க சொல்லி நான் ஐடியா கொடுத்து வந்த ஒரு டிசைன் தான் இது. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். தென் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான அப்டேட் உங்களை வந்து ரீச் ஆகும். கிருஷ்ணன் பொட்டிக் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களால் என்னைய காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ண கஸ்டமரை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, அது எந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, நம்ம மட்டும் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேரால் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாரோடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாராலையும் ஷேர் பண்ணிக்க முடியும், எல்லாருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தென் இந்த பீகாக் இப்போ வந்து இது லெஃப்ட் சைடில் திரும்பி இருக்க மாதிரி இருக்குது இந்த பீகாக்கு. இதே மாதிரி இன்னொன்று ரைட் சைடில் திரும்பி இருக்க மாதிரி பீகாக் நான் போட்டிருக்கேன்.
ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்கிறது தான், நான் ஒன்று ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உங்கள்கிட்ட செகண்ட் ஒன்று வீடியோ எடுத்து ஷோ பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் ஆல்ரெடி ஒரு பீகாக் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீகாக்கோடைய காலி ஸ்பேஸில் வந்து த்ரெட்டை வந்து பைப்பிங் த்ரெட் இருக்கும்ல, அந்த பைப்பிங் த்ரெட்டை தான் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு லோடிங் ஸ்டிச்சு நான் இன்றைக்கி இந்த பீகாக்கோடைய கலர்லேயே கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் வந்து பிங்க்கு, இது வந்து ரெட்டு. இதில் நம்ம க்ரீனும் கொடுக்கலாம். பட் என்னென்னா அவங்களுடைய சாரீ வந்து க்ரீனோ இல்லை ப்ளூவோ அந்த மாதிரியான சாரீ கிடையாது. பீகாக் கலரில் அது பீகாக்கை மேட்ச் பண்ணுற அளவுக்கு அவங்களோட சாரீ கலர் இல்லை. சாரீ கலர் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்தோன்னா கொஞ்சம் காம்பினேஷன் தெரியும். பட் எதுவுமே வந்து பீகாக் கலரில் அவங்க சாரீ இல்லைங்கும் போது நம்ம ப்ளவுஸ் கலரில் மேட்ச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் கலரில் பிங்க்லேயே போட்டோம்னா அங்கே போட்டிருக்க மாதிரியே தெரியாது. ஸோ கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும், பட் ரொம்ப அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரெட் கலரில் ட்ரை பண்ணியிருக்கேன். லோடிங் ஸ்டிச் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறது பாருங்கள். ஜிக்ஸாகாக கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் நமக்கு ப்ளவுஸ் வந்து ரெட் கலரோ க்ரீன் கலரோ ப்ளூ கலரோ அந்த மாதிரி பீகாக் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த லோடிங் ஸ்டிச்சை வந்து சாரீ கலரில் போட்டு மேட்ச் பண்ணி கொடுத்துடலாம். தென் இப்போது அடுத்த ஸ்பேஸில் வந்து நான் சாண்டல் கலரில் லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். தென் பீகாக்கோடைய கழுத்துலேயும் ஒரு 3 ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி செயின் ஸ்டோனை ஆட் பண்ணிவிட்டு சுகர் பீடை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது பீகாக்கோட கண்ணுக்கு நான் என்ன வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது கரெக்டாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் அது ஒரே ஒரு சின்ன வேலைங்கிறதுனால அந்த கிளிப் கரெக்டாக எனக்கு கிடைக்கல. ஒன்றும் இல்லை, செயின் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த செயின் ஸ்டோனோட ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் கட் பண்ணி பீகாக்கோடைய ஐஸ்க்கு நான் வச்சுட்டேன். வேறு எது வச்சாலும் அது நல்லா இருக்காது, அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். தென் இப்போ பீகாக்கோடைய விங்ஸ் ஃபுல்லாமே நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த விங்ஸோடைய சென்டரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி திலகம் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆல்ரெடி உள்ளே நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ரெட் கலரில் திலகம் ஸ்டோனை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் 2 சுகர் பீட்ஸை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் எல்லா விங்ஸுக்குமே ஒரே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேனா, அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கிட்ட விங்ஸு, கொஞ்சம் மேலே வர கொஞ்சம் தூரமாக விங்ஸ் அந்த மாதிரி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்போ தான் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். ரொம்பவே கிட்ட இருந்துச்சுன்னா கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும், அது அந்தளவுக்கு யூனிக்காக தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் தூரம் வர தூர வச்சுருக்கேன். அது ரொம்ப தனித்தனியாக தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அதுக்குமே நம்ம மேட்ச் பண்ணுவோம். வெயிட் பண்ணி எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தென் சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா செயின் ஸ்டோனை க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணதோடு விடக்கூடாது, எப்பயுமே செயின் ஸ்டோனை லாக் பண்ணணும். நீங்கள் அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன ஒர்க்கு பெரிய ஒர்க் அப்படிலாம் கிடையாது. இன் பிட்வீனில் ரொம்ப கேப் கம்மியாக இருக்குது, என்னால் எப்படி ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் எந்த இடத்துல இருந்தாலும். ஸோ அதனால் மறக்காமல் அது ஸ்டிச் பண்ணிக்கோங்க, லாக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அது பாருங்கள் எப்படி நான் லாக் பண்ணுறேன் அப்படிங்கிறத. நம்ம இந்த விங்ஸை வந்து இதோடு நிறுத்திடுவோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. விங்ஸை வந்து ரொம்ப ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த மாதிரியான வீடியோஸ் டெய்லியும் தெரிஞ்சுக்க முடியும், டெய்லியும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும். தென் கிருசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தென் செயின் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதை சுற்றி சுகர் பீட் 2 சுகர் பீட்ஸாக தான் இன்றைக்கி நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லா வீடியோலையும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருப்போம். ஸோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இந்த ப்ளவுஸை எப்படி மேக் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த ப்ளவுஸை வச்சு உங்களால் நிறைய ப்ளவுஸ்க்கான ஐடியாவை லேர்ன் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய வீடியோவிலேருந்து. நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் என்ன ப்ளவுஸ் போடணும் அதே மாதிரி நீங்கள் போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இதிலேருந்து உங்களால் என்ன இன்னும் யூனிக்காக வந்து சேஞ்ச் பண்ண முடியும், மாற்ற முடியும், இன்னும் என்ன யூனிக்காக கற்றுக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க.
அப்படிங்கிற ஐடியாக்காக மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இதிலேருந்து ஐடியா கிடைக்கும். நீங்கள் கடகடன்னு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த ப்ளவுஸ் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த விங்ஸை நான் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போது ஒரு விங்ஸ் எப்படி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் ஹோல் விங்ஸுமே நான் இன்றைக்கி ஃபினிஷ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஏன் நான் ஃபஸ்ட்டு இந்த விங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த விங்ஸுக்கு போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். பிகாஸ் இந்த விங்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த க்ளூ வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற அளவுக்கு எனக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு விடுறதுக்கான டைம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து அந்த க்ளூ ட்ரை ஆகிறதுக்குள்ளே இன்னொரு பேட்டர்னை நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பேட்டர்னை நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது அந்த பேட்டர்ன் நான் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இது ட்ரை ஆகிடும். ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டும் எடை கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்மளால் நெக்ஸ்ட்டு ஒர்க்கு வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. அதனால் நம்ம ட்ரை ஆகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை ஆகிற டைம்லேயும் வேறு ஒரு ஒர்க்கை பார்க்குற மாதிரியான ஒரு ஐடியா வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல ட்ரை ஆகும்போது இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் இதை கிட்ட கூட காமிக்கிறேன் பாருங்கள். சுகர் பீட்ஸ் எந்த மாதிரி நான் 2 சுகர் பீட்ஸாக கொடுக்குறேன். தென் எவ்வளோ கிட்ட நான் இதை மேக் பண்ணிகிட்ருக்கேன் செயின் ஸ்டோன் பக்கத்தில் அப்படிங்கிறதையுமே எவ்வளோ கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பிகாஸ் பிகினர்ஸ்க்கு இது தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நான் பிகினர் கொஞ்சம் வீடியோஸ் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு பொறுமையாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வந்து ரொம்ப கிட்ட காமிச்சு பிகினர்ஸ்க்காக வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். தென் இப்போது இந்த பீக்காக்கை சுற்றி அவுட்டர் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். எவ்வளோ கிட்ட கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு பேட்டர்னை போடுறீங்க அப்படின்னா அவுட்டர் லைன் தயவுசெய்து கொடுங்க. அப்போ தான் வந்து அது ப்ராப்பரான ஃபினிஷிங்கில் இருக்கும். இல்லைனா வந்து ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் அவுட்டர் லைனில் சில விஷயத்துக்குலாம் வந்து சிங்கிள் லைனே போதும். பட் சில இதெல்லாம் வந்து டபுள் லைன் கொடுத்து அவுட்டர் லைனை ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் லுக் பார்க்க. இப்போ நான் என்ன டிசைன் கொடுத்துருக்கனோ அந்த டிசைனை ஃபுல்லாமே ஓவர்லாக் மாதிரி அவுட்டர் லைன் கொடுத்துட்டு தென் அதுக்கு மேலே இன்னொரு லாக் நான் கொடுப்பேன். ஸோ அது எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நார்மலாக நான் இவ்வளோ நேரம் இருந்த ஒரு பீக்காக்கும் இப்போ நான் ஓவர்லாக் கொடுத்ததுக்கப்புறம் இருக்க பீக்காக்கும் உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், பீக்காக்கோடைய ஐஸ் பாருங்கள். நான் நிறைய முறை வந்து பீக்காக்கோட ஐஸுக்காக மட்டும்தான் வந்து யோசித்து ட்ரை பண்ணுவேன். ஏன்னா பீக்காக்கோட ஐஸ் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஹோல் பீக்காக்குமே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியும். எனக்கு இந்த வாட்டி இந்த எல்லாமே ஸ்டோன் ஒர்க் அப்படிங்கிறதால நான் வந்து பீக்காக்கோடைய ஐஸை வந்து ஸ்டோன்லேயே வச்சுட்டேன். சில டைமில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போட்டு பிளாக் கலரில் நூலை வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போடுவேன். அதெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் வந்து பீக்காக்கோட ஐஸுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு எதுவுமே வந்து ப்ராப்பரான லுக் கிடைச்சதில்லை. பட் இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ப்ராப்பரான ஒரு லுக் கிடச்சிருக்கு பீக்காக்கோட ஐஸுக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான டிப் என்ன அப்படின்னா, நான் வெறும் செயின் ஸ்டோனோடைய ஒரு கல் மட்டும் எடுத்து நான் அந்த பீக்காக்கோடைய மிடில் வச்சுருக்கேன். உங்களுக்கு விழுந்துருமோ அப்படின்ற ஒரு ஐடியா திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கிளிப் ஸ்டோன் வருது இதே மாதிரி இதே சைஸில் வருது, அந்த கிளிப் ஸ்டோனை வச்சு ஓவர்லாக் கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் ப்ராப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம், இது டிப்னும் வச்சுக்கோங்க இல்லை ஐடியானும் வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் போடுற எல்லாமே வந்து நிறைய ஐடியாஸ் தான் இருக்கும். நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோங்கிறத தாண்டி நிறைய ஐடியாஸை கேதர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த நம்மளோட வீடியோ இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து ப்ளவுஸ் வாங்கும் போதே இந்த பேட்டர்ன்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்காமல் சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. அவங்க அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கல அப்படின்னா விட்டுருங்க. எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க கேட்டாங்கன்றதுக்காக அதை மட்டுமே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்க கேட்டாங்கன்றதுக்காக அதை மட்டும் நம்ம அவுட்புட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது
நீங்கள் சஜஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த கேப்லலாம் வந்து நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்லலாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒரு ரவுண்ட் ஸ்டோன், சின்ன ஸ்டோன் மாதிரி ஒட்டி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது இதையுமே அப்படியே விடலாமான்னு கேட்டால் விட வேண்டாம். நம்ம எப்படி அதை ஓவர்லாக் பண்ணுமோ அதே மாதிரி அதை சுற்றி டபுள் லைன் கொடுத்து ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைனாலுமே வந்து நம்ம ஜஸ்ட்டு அந்த ஸ்டோனை மட்டும் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டோன்னா நார்மலாக ஆஸ் யூஷுவல் எப்படி ஓல்டு லுக் இருந்துச்சோ தனித்தனியாக அதே லுக் தான் அப்புறமும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இந்த லாக் பண்ணதுக்கப்புறமா இந்த விங்ஸை சுற்றியுமே பாருங்கள், நான் ஒரு லைன் போட்டுட்டேன், அவுட்டர் லைனை. இப்போ நான் போட்டிருக்கேன்ல அந்த அவுட்டர் லைனையுமே டபுள் லைனாக நான் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். இந்த ப்ளவுஸோடைய அவுட்லுக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதுலேருந்து உங்களால் எந்த அளவுக்கு ஐடியாஸ் கேதர் பண்ண முடிஞ்சிச்சு, எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, எங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை நான் மீட் பண்ணேனா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிகினர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிரசன்ட் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதான் என்னுடைய ஃபைனல் அவுட்லுக். இதே மாதிரி ஆப்போசிட்டில் இன்னொரு பீக்காக் இருக்குது. தேங்க்யூ கைஸ், பாய்.